மிலிட்ரி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்ன தெரியுமா? கம்யூனிகேஷனும் நேவிகேஷனும். இந்த கம்யூனிகேஷன் நேவிகேஷன் அப்படிங்கிறது சாதாரண இராணுவ வீரர்கள்லேருந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ட்ரோன் வர எல்லாத்துலேயுமே இது இரண்டு ரொம்ப முக்கியம். ஸோ கம்யூனிகேஷன் நேவிகேஷன் இதன் அடிப்படையில் தான் ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு எப்படி அவங்களுடைய போர் முறைகளை கையாள்கிறார்கள் அப்படிங்கிறத தெளிவுபட சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ரஷ்யாவுக்கு எதிராக நாட்டோ நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஒரு ஆயுதம் ரஷ்யா நாட்டுக்குள்ளே போகுது அப்படின்னா ரஷ்யா சொல்கிறாங்க நாங்கள் ப்ரூட்டல் அட்டாக் திருப்பி கொடுப்போம்னு. எந்த வகையில் அமெரிக்காவினுடைய வெப்பன்ஸ் ரஷ்யாவுக்குள்ளே போனது அப்படிங்கிறத அமெரிக்காவோ இல்லாட்டி ரஷ்யாவோ உறுதிப்படுத்துவாங்க? ரஷ்யாவுக்கு அது ஒரு துருப்புச்சீட்டாக மாறுமாயின் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு என்ன? அப்படிப்பட்ட மிசைல்ஸ் ரஷ்யாவினுடைய வான்பரப்பில் நுழையாமல் தடுப்பதற்கு ரஷ்யாவால் என்ன செய்ய முடியும்? ரெண்டு விஷயம்தான். ஒன்று, அந்த மிசைலினுடைய நேவிகேஷனை கட் பண்ணணும், அப்படி இல்லைனா அதனுடைய கம்யூனிகேஷனை கட் பண்ணணும். இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத கொஞ்சம் டெக்னிக்கலாக இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக் தான் இந்த டாபிக். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஜிபிஎஸ், ஜிஎன்எஸ்எஸ் இது இரண்டுமே நம்ம எப்போவுமே கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதுலேயும் குறிப்பாக ஜிபிஎஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தாமல் நம்ம இருந்ததே கிடையாது. இப்போ நிறைய மனிதர்கள் எல்லாருமே ஜிபிஎஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஈவன் புக் மை ஷோலேருந்து ஓஎல்எக்ஸ் வர, அடுத்ததாக நம்முடைய கூகுள் மேப் இல்லாட்டி ஜொமேட்டோ இல்லை ஸ்விக்கி, ஊபர் இப்படின்னு சொல்லி பல ஆப்ளிகேஷனை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஜிபிஎஸ் சிக்னல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அப்படி இல்லைன்னா குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், இதுதான் ஜிபிஎஸ் மற்றும் ஜிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிறதுக்கான அப்ரிவேஷன். இந்த பூமியில் நாம் இருக்கக்கூடிய இடம் என்ன, இதை கண்டுபிடித்து சொல்வது தான் இந்த ஜிபிஎஸ். அது நம்முடைய டிவைஸில், நம்முடைய மொபைல் ஃபோனாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு கேட்கெட்ஸாக இருக்கலாம். அதில் ஒரு சின்ன சிப்பு மாதிரி ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் அடிப்படையில் நாம் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம் அப்படிங்கிற சிக்னல்ஸ் கிடைக்குது. ஆனால் இதை ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லும்போது இது உண்மையிலேயே மனிதர்களுக்கான கண்டுபிடிப்பாக இருந்ததா என்று கேட்டால் சாதாரண மனிதர்களுக்கான கண்டுபிடிப்பாக இது இல்லவே இல்லை. கண்டிப்பாக இது மிலிட்ரிக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான். எந்த ஒரு டெக்னாலஜியாக இருக்கட்டும், முதல்ல நாட்டை காப்பதற்கும் நாட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்களை பாதுகாப்பதற்கும் தான் உருவாக்கப்படும். அதன் பிறகு தான் அது சாதாரண மனிதர்களுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களுடைய கையில் போயிருச்சு. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, எப்படி இந்த இராணுவ வீரர்கள் இல்லாட்டி இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய மிசைல் கம்யூனிகேட் பண்ணும்? நார்மல் ஜிபிஎஸ் சிக்னல் தானா? அதற்கு வேற ஏதாவது இருக்கா? இந்த கேள்விகள் உங்கள் மனசில் இருந்தது என்றால் அதற்கான பதில் தான் ரஷ்யா நேரடியாக அமெரிக்காவுக்கு யுத்தத்துக்கு போகும் அப்படிங்கிறதுக்கான பதிலும் ஒன்று தான். ஒரு 24 சேட்டலைட்டை வச்சு 24 மணி நேரமும் பூமியினுடைய பொசிஷனை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். எந்த இடத்துல பூமி இப்போ இருக்குது, பூமியில் ஒரு பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத. ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜிபிஎஸ் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 31 சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறத மட்டும் உங்களுடைய ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ முதல் முறையாக இந்த ஜிபிஎஸ்னுடைய சேட்டலைட் அதனுடைய ஜென்ரேஷன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி நியூக்ளியர் ரியாக்டருக்கு ஜென்ரேஷன் இருக்குன்னு நான் சொன்னனோ அதே மாதிரி ஜிபிஎஸ் சேட்டலைட்டுக்கும் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதை பிளாக் 1 சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்டாக பிளாக் 2 சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தேர்ட் பிளாக் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இதில் பிளாக் 1 அப்படிங்கிற சேட்டலைட் கிட்டத்தட்ட 11 சேட்டலைட் அப்படிங்கிறது தான் பிளாக் 1 சேட்டலைட்டாக அறியப்படுகிறது. இது வாண்டன்பெர்க் ஏர்ஃபோர்ஸ் பேஸ், கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய வாண்டன்பெர்க் அப்படிங்கிற அந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸிலிருந்து தான் விண்ணில் ஏவப்படுகிறது. 1978களிலிருந்து 1985 தான் இந்த 11 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துகிறாங்க. இப்படி 11 சேட்டலைட் விண்ணில் சென்ற பிறகு தான் பிளாக் 1 சேட்டலைட் அப்படிங்கிறது கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்குது. இதுதான் ஜிபிஎஸ்னுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆரம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜிபிஎஸ் சிக்னல் இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப அக்யூரஸிலாம் கிடையாது. ஸோ இன்னும் அக்யூரஸி அதிகப்படுத்த வேண்டும், சேட்டலைட்டினுடைய அந்த தன்மை, அதனுடைய டெக்னாலஜி அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுனால அடுத்த ஒரு ஜென்ரேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் பிளாக் 2 சேட்டலைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாக் 2 சேட்டலைட் அப்படிங்கிறது 1990களிலிருந்து விண்ணில் ஏவப்படக்கூடிய சேட்டலைட். ஸோ 1990லேருந்து இந்த பிளாக் 2 சேட்டலைட் ஒவ்வொன்றா ஏவப்பட்டாலும் முன்னாடி செலுத்தப்பட்ட அந்த பிளாக் 1 சேட்டலைட் இருக்குல்ல, அதனுடைய அப்கிரேடட் வெர்ஷனாக பிளாக் 2 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2005 பிளாக் 2RM அப்படிங்கிறது விண்ணில் செலுத்தப்படுகிறது. இதுதான் பிளாக் 2லேயே ரொம்ப அட்வான்ஸ்டான சேட்டலைட் அப்படின்னு சொல்லலாம்.
இதில் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாவல் ஆண்டனா சிஸ்டம் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால L1 மற்றும் L2 பேண்ட் பவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இது L1 மற்றும் L2வினுடைய பேண்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் எம் கோட் அப்படிங்கிறதையும் இதிலேயே டெவலப் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம புதுசாக ஒரு டேர்மை படிக்கிறோம், எம் கோடு. இந்த எம் கோடு சேட்டலைட் வழியாகத்தான் அமெரிக்காவினுடைய மிசைல்ஸ், அமெரிக்காவினுடைய அந்த ட்ரோன்ஸ் இது எல்லாமே இப்போ கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ இப்போதைக்கு இது பேசிக். இந்த பேசிக்ஸை மனசில் வச்சுட்டு அடுத்ததான் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை மட்டும் கேளுங்க. ஒரு மிசைலோ ஒரு ட்ரோனோ உக்ரைன்லேருந்து ஏவப்படுது. லாங் ரேஞ்ச் வெப்பன் அப்படிங்கிறதை உக்ரைன் சீக்கிரமாக பயன்படுத்த வேண்டும், எங்களுக்கு பயன்படுத்துவதற்கான அனுமதியை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்கா, யூகே, யூஎஸ் இல்லாட்டி இன்னும் ஐநா சபை இப்படி பல நாடுகளையும் பல அமைப்புகளிடையும் அவருடைய கோரிக்கையை வைத்து வருகிறார். அப்போ லாங் ரேஞ்ச் வெப்பன் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்குள்ளேயே போய் தாக்குதல் நடத்துவதற்கு தான். அப்போ அது ஒரு டீப் ஸ்ட்ரைக்காக பார்க்கப்படுது. ரஷ்யாவினுடைய நாட்டுக்குள்ளே ஒரு டீப் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு தான் லாங் ரேஞ்ச் வெப்பனை உக்ரைன் கேட்டுட்ருக்காங்க, ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் பேசு பொருள். அப்போ இந்த டீப் ஸ்ட்ரைக் செய்வதற்கு உக்ரைன்லேருந்து ஒரு மிசைல் கிளம்பினாலும் நேராக அது ரஷ்யாவுக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வரும்? இந்த மிசைல் ஒருவேளை அமெரிக்காவினுடைய தயாரிப்பாக இருக்கலாம், அதை ஏவி விட்டது உக்ரைனாவும் இருக்கலாம். நேராக வந்து விழுகிறது ரஷ்யாவுக்குள்ள அப்படின்னு சொன்ன உடனே ரஷ்யா என்ன நினைப்பாங்க, யாருடைய மிசைல்? அமெரிக்கா கண்டுபிடிச்ச மிசைல். அப்போ எங்கேருந்து வந்திருக்கு? உக்ரைன்லேருந்து வந்திருக்கு. இது உக்ரைன் தான் ஏவி விட்டது அப்படின்னு சொல்லி ரஷ்யா நினைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மிசைல் நேராக ரஷ்யாவினுடைய இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்றால் இதை இன்னொரு இராணுவ பேஸாக பார்ப்பாங்க. உக்ரைன் நாட்டை அமெரிக்காவினுடைய இராணுவ பேஸாக பார்ப்பாங்க. அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான இராணுவ பேசஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அங்கே இருந்தெல்லாம் அமெரிக்காவால் அவங்களுடைய மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு இராணுவ பேஸ் தான் உக்ரைன் வாண்டடாக செஞ்சிருந்தாலும் அந்த குற்றம் யார் மீது தான் போகும்? அமெரிக்காவின் மீது தான் போகும். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஏர்பேஸ்லேருந்து நமக்கு அனுப்பிட்டாங்க, இல்லை இந்த ராணுவ பேசஸ்லேருந்து நம்மளை அனுப்பிட்டாங்க, இந்த ஒரு மிசைல் இங்கே வந்து விழுகும்போது அந்த மிசைலை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யாரோ ஒரு நபர் உதவி செய்யணும்ல, இந்த இடத்துல போய் விழணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும்னா அதுவும் அமெரிக்காவினுடைய சேட்டலைட் வழியாகத்தான் அமெரிக்காவினுடைய மிசைல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நடக்கும். எப்படி இந்த மிசைலும் இந்த சேட்டலைட்டும் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய ஜிபிஎஸ் சிக்னல் வழியா என்று கேட்டால் இல்லை, அதுதான் எம் கோட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க, மிலிட்ரி கோட் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக் 2 ஜிபிஎஸ் சேட்டலைட்டில் எம் கோடு டிரான்ஸ்மிஷன் இருந்தது அப்படின்னாலும் எம் கோடு டிரான்ஸ்மிஷனை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக மிலிட்ரியும் நம்முடைய விஞ்ஞானிகளும் மிகப்பெரிய அளவில் ரிசர்ச் செய்த பிறகு தான் பிளாக் 3 சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஜென்ரேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாக் 3ல எம் கோடு டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறுது. இந்த எம் கோடு டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா அமெரிக்காவால் ஏவப்படக்கூடிய ஒரு சேட்டலைட் இந்த எம் கோடு சேட்டலைட் இல்லாட்டி எம் கோடு டிரான்ஸ்மிஷன் வழியாகத்தான் ரஷ்யாவின் மீது விழப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ எம் கோடு டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறத அப்கிரேட் பண்ணுறதுக்காக தான் பிளாக் 3 சேட்டலைட்டை அவங்க செலுத்தினாங்கன்னு சொன்னோம்ல, அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பிளாக் 3C சேட்டலைட் அப்படிங்கிறதும், அதே மாதிரி பிளாக் 3Cல அடுத்த வேர்ஷன் சேட்டலைட் அப்படிங்கிறதும் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக பார்க்கப்படுது. இந்த பிளாக் 3 சேட்டலைட்டில் ஹை கெயின் ஆண்டனா டைரக்ஷனல் ஸ்போர்ட் பீம் டிரான்ஸ்மிஷனுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த டைரக்ஷனல் ஸ்போர்ட் பீம் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஜிபிஎஸ் சிக்னலை விட 100 டைம்ஸ் மோர் பவர் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறாங்க. 100 மடங்கு மோர் பவர் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது தான். இங்கே 100 மடங்கு பவர் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது ஏன் தேவை? நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம், நம்முடைய கார் இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஜிபிஎஸ் சிக்னலாக கிடச்சிட்ருக்கு. 3 சேட்டலைட்டினுடைய கம்யூனிகேஷன் கிடைச்சாலே போதும் நம்முடைய பொசிஷனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா இதற்கும் மிலிட்ரிக்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது. மிலிட்ரியில் ஒரு சின்ன மீட்டர், ஒரு மில்லிமீட்டர் மாறினா கூட டார்கெட் அப்படிங்கிறது மிஸ் ஆயிரும். அதனால தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிக்னல் அப்படிங்கிறது மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸுக்கு, மிலிட்ரி மிசைல்ஸுக்கு, மிலிட்ரி ட்ரோன்ஸுக்கெல்லாம் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த எம் கோடு டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த எம் கோடு டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது 100 டைம்ஸ் மோர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இன்னொரு உதாரணத்தை பார்த்துக்கலாம். இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் இப்போ அமெரிக்காவுக்கு மேலே நிற்கிறது, நேராக ரஷ்யாவுக்கு ஒரு மிசைல் அனுப்பி விடுறாங்க உக்ரைன். அப்போ அமெரிக்காவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் ரஷ்யாவின் பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த மிசைலுக்கு மட்டும் ரொம்ப அக்யூரஸியான சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்கணும். இது இந்த கேட்டகரி 3 அப்படி இல்லைன்னா பிளாக் 3 சேட்டலைட்டால் முடியும். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த சிக்னலுக்கு மட்டும் கூடுதலான பவரை அனுப்புறது அப்படிங்கிறது தான்
பிளாக் 3 சேட்டலைட்டினுடைய மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அப்போ ஒரு ரீஜனுக்கு மட்டும் நீ சேட்டலைட்டினுடைய சிக்னலை ஹை பவராக அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறதும், இல்லை உக்ரைன் பக்கம் பிளாக் 3 சேட்டலைட்டை அனுப்பாத அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணவும் யாரால் முடியும்? இந்த அமெரிக்காவால் முடியும். ஸோ அமெரிக்கா இதை ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் இந்த எம்கோடு டிரான்ஸ்மிஷன் சேட்டலைட்டை விண்ணில் இப்போதும் செலுத்தி வருகிறார்கள். ஸோ கூடுதலாக எம்கோடு டிரான்ஸ்மிஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது விண்ணில் போக போக அமெரிக்க மிலிட்ரியினுடைய அக்யூரசி அப்படிங்கிறது அதிகரிக்கும். அப்போ இந்த எம்கோடு டிரான்ஸ்மிஷன் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்றியே, இல்லாட்டி அந்த சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்றியே, இந்த மாதிரியான சிக்னல்ஸை நம்ம இங்கேருந்தே டேப் பண்ண முடியாதா? நார்மலாக மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஜிபிஎஸ்ஸை ஜாமர் வச்சோ இல்லாட்டி ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ சென்னையில் நின்றுட்டு இருக்கேன், பட் நான் டெல்லியில் இருக்கிற மாதிரி அந்த சேட்டலைட்டை ட்வீக் பண்ண முடியும், சேட்டலைட்டினுடைய அந்த சிக்னலை ட்வீக் பண்ண முடியும். இதை ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டு விஷயத்தையும் நார்மலாக மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய L1 C-A கோட் ஜிபிஎஸ் சிக்னல்ஸில் நம்ம என்ன செய்யலாம்? என்ன வேணாலும் செய்யலாம். அதை ஜாம் பண்ணலாம், அதை ஸ்பூஃப் பண்ணலாம். ஆனால் இந்த எம்கோடு டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறத அப்படி ஜாமும் பண்ண முடியாது, ஸ்பூஃபும் பண்ண முடியாது. அதற்கு காரணம் SDR அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான். அதை சாஃப்ட்வேர் டிஃபைன்டு ரேடியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன்டு ரேடியோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய SDR டெக்னாலஜி ஒவ்வொரு மிசைலையும் இருக்கும். இது நேரடியாக ஒரு அந்த கம்யூனிகேஷன் அந்த சேட்டலைட்டில் இல்லாட்டி எம்கோடு டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய சேட்டலைட்டில் கம்யூனிகேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கீ அப்படிங்கிறது தேவை. அந்த கீ ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணி அந்த ரேண்டம் ஜென்ரேஷன் கீ கூட சேட்டலைட் கம்யூனிகேஷன் பண்ணும் பார்த்தீங்களா? இதை யாராலையுமே ஜாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதனுடைய பவரும் அதிகம், அதில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் செக்யூரிட்டி லேயர்ஸும் அதிகம். இந்த மாதிரியான செக்யூரிட்டி லேயர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய எம்கோடு டிரான்ஸ்மிஷன் மற்றும் இந்த மிசைல்ஸ் இதுதான் இப்போ ரஷ்யாவுக்கு பெரும் தொல்லையாக மாறுது. ஸோ இந்த மாதிரி எம்கோடு டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய மிசைல்ஸை ஒருவேளை உக்ரைன் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதை ஜாம் பண்ண முடியாது, அதனுடைய நேவிகேஷனை நம்மளால் தடுக்க முடியாது, அதனுடைய கம்யூனிகேஷனையும் தடுக்க முடியாது. இந்த கம்யூனிகேஷன் நேவிகேஷனை தடுப்பதற்கான பல முயற்சிகளில் ரஷ்யா ஈடுபட்டு வெற்றி அடைந்திருக்கிறார்கள். பட் மறுபடியும் இதை அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா. எப்படி அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு எம்கோடு டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறத பயன்படுத்தி அவங்களுடைய மிசைலை செலுத்துகிறாங்களோ, அதே மாதிரி மிலிட்ரி டிரான்ஸ்மிஷன் யார்கிட்டையும் இருக்குது? ரஷ்யாவிடமும் இருக்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த இடத்தில் வைத்துதான் நேரடியாக அமெரிக்கா எங்களுடைய எதிரியாக நாங்கள் பார்ப்போம். அமெரிக்காவினுடைய மிசைல், அமெரிக்காவினுடைய சேட்டலைட் கம்யூனிகேஷன், அமெரிக்காவினுடைய கீ ஹேண்ட்லிங், இது எல்லாமே அமெரிக்கா தான் ரஷ்யாவுக்கு எதிராக ஏவி விடுறாங்க. அது உக்ரைன் ஏவுனாலும் அதை அமெரிக்காவினுடைய இராணுவ பேஸஸாக தான் நாங்கள் பார்ப்போம். எனவே எங்களுடைய அட்டாக் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும், எங்களுடைய பதிலடி ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும் அப்படிங்கிறத ரஷ்யாவும் தெளிவுபடுத்துகிறார்கள். ஸோ இப்போ புரிஞ்சிச்சா? லாங் ரேஞ்ச் வெப்பனை கொடுப்பதற்கு அமெரிக்கா தயக்கம் காண்பிப்பதும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸையும் தான் இங்கே கொஞ்சமாக பார்த்துருக்கோம். இன்னும் பல விவரங்களுக்கு இதற்கான லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துட்றேன். அந்த ஆர்டிக்கலை நீங்களும் வாசித்து பாருங்கள், மாணவ மாணவிகளுக்கு அனுப்புங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.